அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கனிமான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய எல்லா படைப்புகளுமே ஆச்சரியமான படைப்பு தான். ஏன் மனுஷன் படைப்பே ரொம்ப ஆச்சரியமான படைப்பு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு கலரு, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். ஒவ்வொரு மனிதர்களுடைய பேச்சு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை கோடி மக்களுடைய அந்த மொழிகள் வித்தியாசப்படும். தமிழே பார்த்தீங்கன்னாக்கா பல மாதிரி வித்தியாசங்களா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுல அல்லாஹ்வுடைய படைப்பில் இந்த கடல் இருக்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில நிலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதி தான், மீதி 3 பகுதி என்னதானா கடல் தானா. ஏற்பட்ட இந்த பிரம்மாண்டமான கடல், இந்த கடல் அதுவும் தனி உலகம். கடலுக்குள்ள எரிமலை இருக்குன்றாங்க, கடலுக்குள்ள பெரிய பெரிய மலைகள் இருக்குன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ பெரிய கடலை ரப்புல் ஆலமீன் பத்திரமா தான் நிக்க வச்சுக்கிறான் பாருங்க. கடல்ல இருந்து நாங்க இருக்கக்கூடிய இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு 1/4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ நெருக்கத்துல இந்த கடல் இருக்கு. ஆனா அப்படி இருந்து கூட நமக்கு எந்த ஒரு ஒரு பாதிப்பும் இல்லாம நிம்மதியான முறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா, ரப்புல் ஆலமீனுடைய குதிரத் தெரியுது. எவ்வளோ பெரிய கடல். நீங்க நாம கூட செம்பரைம்பாக்கம் ஏரி உடைஞ்சிச்சின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல அந்த ஊர்ல இந்த டேமு, இந்த ஊர்ல இந்த டேமு அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். என்னைக்காவது கடல்ல உடைஞ்சி ஊருக்குள்ள வந்துச்சுங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? நிச்சயமா கிடையாது. எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்து. கண்ணியமானவர்களே, இந்த குதிரத்தை எப்போ அடியார்களாகிய நாம விளங்கிட்டோன்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம முழுக்க முழுக்க ரப்புல் ஆலமீனுக்கு நாம உண்மையான அடிமையாக இருப்போம். உண்மையான முறையில் தௌஹீதுடைய வாழ்க்கையை வாழ்வோம். எனவே வாழ்க்கையினுடைய நோக்கம் தௌஹீத். எப்ப நாம நம்முடைய அப்தியத்தை வெளிப்படுத்துவோமோ, அப்ப நிச்சயமாக நம்ம உண்மையான தௌஹீதுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவளாக நாம் ஆகிடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.